இந்திய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாளான இன்று அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இந்திய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 60வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள அவரது நினைவிடமான சாந்தி வனத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, மாநிலங்களவை உறுப்பினர் அஜய் மேகன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கார்கே, நேருவை இந்தியாவின் அணிகலன் என குறிப்பிட்டு நாட்டின் வளர்ச்சியில் அவருடைய எண்ணற்ற பங்களிப்பு குறித்து பகிர்ந்துள்ளார். மேலும் நவீன இந்தியாவின் முக்கிய சிற்பியாக நேரு விளங்குகிறார் எனவும், அறிவியல், பொருளாதாரம், தொழில்துறை போன்றவற்றின் மூலம் நாட்டை அவரது முயற்சியால் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்றுள்ளார். நேர்மையான ஜனநாயகத்தின் பாதுகாவலனாக விளங்குகிறார் நேரு என குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டின் பாதுகாப்பு, முன்னேற்றம், ஒற்றுமை, அனைவருக்கும் சமவாய்ப்பு போன்றவையே நமது கடமையாக இருக்க வேண்டும் எனவும், மதம், இனம், மொழி என்ற அடிப்படையில் இல்லாமல் அனைத்து குடிமக்களுக்கும் சமமாக வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதை நேரு அடிகோடிட்டு காட்டியுள்ளார். நாட்டின் குறிப்பிட்ட சிலர் மட்டும் பணக்காரர்களாகவும் பெரும்பாலான மக்கள் ஏழையாகவும் இருப்பதை நாங்கள் விரும்புவதில்லை. நேரு முன்வைத்த சட்டத்தின் நேர்மையான பாதையில் காங்கிரஸ் கட்சி எப்போதும் செல்லும் என கார்கே கூறியுள்ளார். இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய ஜவஹர்லால் நேரு 1947இல் சுதந்திரம் கிடைத்த பின் நாட்டின் முதல் பிரதமராக பதவியேற்றார். 16 ஆண்டுகள் பதவியில் இருந்த நேரு மே 27, 1964ஆம் ஆண்டு மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்தார். மேலும் ஒத்துழையாமை இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்த நேருவின் பிறந்த நாளான நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.